Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா லாஸ்ட் இயர் 10th ஸ்டாண்டர்ட் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் ரீடோட்டல் அண்ட் ரீவால்யூஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான அந்த ரிசல்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ லாஸ்ட் இயர் அதாவது ஏப்ரல் 2024 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஆன்சர் காப்பி நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் அப்ளை பண்ணி ஸ்கேன் காப்பி வாங்கியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து வேல்யூஷன் பண்ணது தப்பாக பண்ணியிருந்தாலோ இல்லை டோட்டல் பண்ணது தப்பாக பண்ணியிருந்தாலோ அதுக்கான ரீடோட்டல் அல்லது ரீவேல்யூஷன் வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் டேட் எப்போ சார் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அந்த ரிசல்ட் டேட் வந்து இப்போ அஃபிஷியலாக நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நடைபெற்று முடிந்த ஏப்ரல் 2024 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்தவர்களுள் மதிப்பெண் மாற்றம் உள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் நோட்டிஃபிகேஷன் பகுதியில் 27/6/2024 வியாழக்கிழமை அன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்குன்னு மதியம் 12 மணிக்கு மேலே இந்த லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 27ஆம் தேதி அந்த அஃபிஷியல் வெப்சைட்டான DGE. இந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதில் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இது இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல SSLC எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மார்க் சேஞ்ச் ஆஃப்டர் ரீடோட்டல் ஆர் ரீவேல்யூஷன் லிஸ்ட் ஆஃப் ரோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ண உடனே இங்கே இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ரோல் நம்பர்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து 11th சரியா. ஸோ 11th உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ரோல் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ரோல் நம்பரில் உங்களுடைய ரோல் நம்பரும் வந்து இருக்குதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கணும். சப்போஸ் உங்களுடைய ரோல் நம்பர் இல்லை அப்படின்னா உங்களுடைய மார்க்கில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லைன்னு அர்த்தம். ஆல்ரெடி என்ன மார்க் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்களோ சேம் மார்க் தான், அதில் எந்த விதமான சேஞ்சஸும் ஆகலை, இன்க்ரீஸோ டிக்ரீஸோ இல்லை அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய நம்பர் இருந்தது அப்படின்னா உங்களுடைய மார்க் சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ மார்க் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம பார்க்கணுன்னா அந்த லிஸ்ட்டில் இங்கே மேலே இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இதில் வந்து உங்களுடைய எக்ஸாமுடைய ரோல் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தை இந்த ஃபார்மேட்லேயும் கொடுத்து இங்கே கேப்சாவையும் என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா புதுசாக இப்போது உங்களுடைய மார்க் வந்து சப்போஸ் சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கு மார்க் என்னவோ அந்த மார்க் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் சரியா. ஸோ இனி வந்து உங்களுக்கு ஃபைனலாக ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்தாலும் இப்போ மார்க் என்ன சேஞ்ச் ஆகி வந்திருக்குதோ இந்த மார்க் தான் உங்களுடைய மார்க் ஷீட் ஒரிஜினல் மார்க் ஷீட்டில் உங்களுக்கு வந்து வரும் சரியா. ஸோ தட்ஸ் இட். இதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.